சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு கடன் கொடுக்கிறான்? தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். தேவன் என்ன செய்யணும்? அந்த கடனை அடைக்க தானே செய்யணும். நீங்க இந்த பக்கம் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து தேவன் என்ன செய்யறார்? 10 ரூபா அவன்கிட்ட வாங்கிட்டோம்மா, என் பிள்ளைக்கு இணைஞ்சிருக்க, இல்லாத பிள்ளைக்கு 10 ரூபா கொடுத்துருக்குறேன், நான் உன்னிடத்துல 10 ரூபா கடனாளியா இருக்கிறேன், எப்போ பார்ப்பேன் 10 மடங்கு உனக்கு கொடுக்கணுமா 100 மடங்கு கொடுக்கணுமான்னு தேவன் யோசித்து கொண்டு இருக்கிறார். தேவன் என்ன செய்வார்? நீ இந்த பக்கம் 10 ரூபா கொடுத்தா அந்த பக்கம் அவர் 10 மடங்கு அல்ல 100 மடங்கு 1000 ரூபாயாக தேவன் திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க இருக்கிறவன் உன் வயிற்ற காலி பண்ணி அடுத்தவன் பணக்கார வயிற்ற காப்பாற்றக்கூடியவனாக தான் இருக்கிறான், உலகத்துல இருக்கிறான். அருமையானவர்களே, அப்படி அல்ல. ஏழைகளுக்கு இறங்குகிறவன், ஏழைகளை நேசிக்கிறவன், வறுமையிலும் சிறுமையிலும் இருக்கிறவனை கண்ணோக்குகிறவன், பாதுகாப்புக்கு வழி இல்லாமல் இருக்கிறானே, உண்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறானே, உடுத்துவிக்கப்படுவதற்கு உடை இல்லாமல் இருக்கிறானே, தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறானே, அவனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய மனிதன் தோன்ற வேண்டும். அந்த மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தோன்றினார். ஆகவே உங்களுடைய மரணம் எப்படி வரப்போகிறது? உங்களை இயேசு எழுப்பக்கூடிய நிலையில் உங்க மரணம் வரக்கூடியதா, அல்லது நீங்கள் மரணத்திற்கு 2வது ஒரு மரணம் இருக்கிறது, அது நியாய தீர்ப்புக்கு இயேசு இருப்பார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பின் போது நீ என்ன செய்யக்கூடாது? கந்தகமும் அக்கினியும் நிறைந்த கடல்ல நீ தள்ளப்படுவாய் என்பதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நியமனம் இந்த என்னது இந்த நியமனத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். கல்யாணம் நிச்சயிக்கப்படுது, இத்தனாம் தேதியில குறிக்கப்படுது, தினந்தோறும் வேலை பார்க்க, அரசு வேலை பார்க்கிறவன் இத்தனை மணிக்கு அரசு வேலையில போய் என்ன செய்யணும், ஆபீஸுக்குள்ள உட்காரணும்னு தெரியுது. பெரிய அதிகாரி வருவதற்கு முன்பதாக நாம் ஆபீஸில் அவனுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய பேப்பர்கள் ஆயத்தப்படுத்தி வைக்கணும்னு தெரியுது. எல்லாருக்கும் என்ன இருக்கு? நேரம் பிரயோஜனமாக இருக்குது. ஆனா அந்த நேரம் உனக்கு கை கொடுக்குமா? அந்த நேரம் உன்னை பரலோகத்தின் தேவனுக்கு ஏற்றபடி உன்னை கொண்டு செல்லுமா? அந்த நேரம் தேவனுடைய செயல் நடைபெறுவதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமா? யோசித்து பாருங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 விஷயம் மரணத்துக்கு நேராக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5 விஷயம் மனிதனுக்கு என்ன இருக்காதான்? 5 விஷயங்கள்ல மனிதன் வெளியிலே போகிறான். 5 விஷயங்களில் மனிதன் என்ன செய்கிறான்? தன் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். 2 விஷயங்களில் மனிதன் தள்ளப்படுகிறான். ஒரு விஷயம், கடல்ல இருக்கிற மீன் எப்படி வலையில் அகப்படுகிறதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கை துரோகத்திலேயும் வஞ்சகத்திலும் மனிதன் மாட்டிக்கொள்வான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது? எப்படி ஒரு வேடனுடைய கண்ணிக்கு ஒரு பறவை அந்த கண்ணி அறியாமல் அதில் சிக்கிக் கொள்கிறதோ அதுபோல ஒரு பறவையானது துரோகியினுடைய கையில கிடைக்கிறது போல இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயத்துல மனிதன் சிக்குகிறான், தவிக்கிறான். இந்த 2 விஷயத்திலிருந்து மனிதனை மாற்றிக்கொள்வதற்கு, மனம் மாற்றுவதற்கு தேவன் ஒருவரே தவிர வேறு எந்த மனிதனாலையும் முடியாது. பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட 5 விஷயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விஷயங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நான் சொல்ல போகிற இப்பொழுது 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புக்கு பெயர் தேவ செயல் என்று பெயர். உனக்கு ஒரு சமயம் கொடுக்கப்படுகிறது. இந்த வாழ்வு காலத்துல நீ என்ன செய்யணும்? வெற்றியை தழுவாயா, தோல்வியை தழுவாயா? இது 5 விஷயங்கள்ல அடங்கி இருக்கிறது. எத்தனை விஷயங்கள்ல அடங்கி இருக்கிறது? 5 விஷயங்கள்ல நீ தோல்வியை தழுவ போகிறாயா அல்லது வெற்றியை தழுவிக்கொள்ள போகிறாயா?
5 விஷயங்கள்ல உன்னை உருவாக்கின தேவனை